வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். கம்மி இன்க்ரீடியன்ட் வச்சு பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்க போது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் 1/2 kg அளவு சிக்கன் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு புளிக்காத தயிர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறுறபடிக்கு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருவோம். நல்லா மேக்னேட் பண்ணி நம்ம பிரியாணியில் சேர்க்கையில் தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஒரு ஜூசினஸ்ஸாக நல்லா ஒரு டேஸ்டெல்லாம் அதுக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி ஊற வைக்கிறது. இது நல்லா அப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு, தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 6-7 முந்திரியை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 மராட்டி மூக்கு, 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். சில பேர் பிரியாணியில் உள்ள பீசஸ் சாப்பிட மாட்டாங்க, பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அவாய்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சிக்கனை ஊற வச்சுட்டு நீங்கள் பிரியாணியில் சேர்த்து பண்ணையில் கண்டிப்பாக பீஸ் சாப்பிடுவாங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகா முழுசாக சேர்த்தாச்சு. கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு ஜஸ்ட் இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு உடனேக்கு உப்பு சேர்த்து நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா குக்கரில் அடி ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ உப்பு சேர்த்தது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூனில் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, மட்டன் சேர்த்தா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ ஸ்பைசஸுங்கிறது இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, இவ்வளோ மட்டும்தான். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு, ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள், ஆயிலும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சிக்கன் தயிரில் ஒரு அரை மணி நேரம் ஊறணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா கலந்து கொடுங்க. அடுப்பை இப்போ குறைச்சி வச்சுக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணியை நல்லா வெளியில் விட்டு வேகும். ஒரு 3/4 பதம் இதுலேயே நல்லா வேகணும் சிக்கனு. அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு வேக வைக்கல இன்னும் ஒரு 1/4 பாகமும் நல்லா சுத்தமாக வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி விடணும். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பால் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மேலால் கொஞ்சம் போல் புதினா இலை, மல்லி இலை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு பத்தலை, ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. இப்போ இதை திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரணும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம லைட்டாக கரண்டி வச்சு ஒருக்கா கலந்து கொடுப்போம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பிரியாணிஸ்லாம் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ தேவையான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், பாக்கெட் பால், பசுமால் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தி பண்ணையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸை இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மெல்லமாக ஒருக்க இந்த போல் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள்.
கொதிக்க ஆரம்பிக்கிற டைமுக்கு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு லிட்டு போட்டுட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா அதிகத்தில் வச்சுருங்க. 2 விசில் ஹை ஃப்ளேமில் விசில் வரணும். வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி நல்லா வீடே மணக்க மணக்க சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஆனியன் பச்சடி வச்சுருந்தேன். சிக்கன் கிரேவி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அவிச்ச முட்டை வச்சுட்டு நல்லா இந்த சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் பச்சடி, ஒரு எக்கு வச்சு சூப்பராக பரிமாறுங்க. இந்த பிரியாணியோட இந்த சண்டேவை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.